Hi students, welcome to IAS Academy. It's Tilak. So, video பண்ண நடிகள். So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, so தாலுகிசி எக்ஸாம் 2024ல கண்டிப்பாக வரதான் போகுதுங்க. நீங்க நல்லா படிச்சீங்க அப்படினா 2024ல கண்டிப்பா நீங்க பாஸ் பண்ணிடலாம், ஜாப் போயிரலாம். ஆனா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் கேட்டா நிறைய பேர் சொல்ற விஷயம் சார், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் சார், அறிவிப்பு வரட்டும், ஏன்னா நாங்க இப்ப ஒர்க் போயிட்டு இருக்கோம், இப்போதைக்கு ஒர்க்கை நிப்பாட்டி எங்களால படிக்க முடியாது, அதனால ஒன்ஸ் அறிவிப்பு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா நாங்க வந்து வேலையை விட்டுட்டு படிச்சு பாஸ் பண்ணிடுறோம் சார், அதனால நோட்டிஃபிகேஷன் வரட்டும் நாங்க படிக்கணும்னு சொல்றீங்க. இது எந்த அளவுக்கு பாசிபிள்? இப்ப வேலைக்கு போயிட்டு நம்மளால படிக்க முடியுமா? இந்த மாதிரி எல்லா தகவல்களும் பார்க்கலாம், சரிங்களா? அதை தாண்டி இப்ப பசங்களா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வேலைக்கு போயிட்டு படிக்கணுங்கிற ஒரு கமிட்மெண்ட். இன்கேஸ் பொண்ணுங்களா இருந்தா பொண்ணுங்களும் வேலைக்கு போறாங்க, நான் என்னன்னு சொல்ல. ஆனா கல்யாணமான பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் ஓகேவா, நீங்க வந்து ஃபேமிலி இருக்கும் ஓகேவா, எல்லாத்தையும் கம்பேர் பண்ணப்ப நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டும் படிக்க முடியுமா? இப்ப ஆனா எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்ளை பண்றது கம்மியா இருந்தாலுமே கூட இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் பொண்ணுங்க நிறைய பேர் எழுதுறாங்கதான். அப்ப இப்ப நம்ம வேலைக்கு போறோம், குடும்பத்தை பாத்துக்கணும், வீட்டை பாத்துக்கணும், ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறப்ப படிக்கிறது சரியா இருக்குமா, இல்ல எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோட படிச்சா பாஸ் பண்ண முடியுமா? இதை பத்தி தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எஸ்ஐக்கு ஆன்லைன்லயே டெஸ்ட் போகுது, ஆஃப்லைன்லயே டெஸ்ட் போகுது ஓகேவா. சோ ஆன்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 999, ஆஃப்லைன் டெஸ்ட் வந்தீங்கன்னா ஃபீஸ் 3000. இதுல கரெக்டா உங்களுக்கு 70 டெஸ்ட் வரும் ஓகேவா. 70 டெஸ்ட் வரும், கண்டிப்பா 10,000க்கு மேற்பட்ட क्वेश्चंस உங்களுக்கு கவர் ஆகும், சரிங்களா. இதே கிளாஸ் டெஸ்ட் சேர்த்து ஆன்லைன்ல வந்தா ஃபீஸ் 3000, டெஸ்ட் அந்த 70 டெஸ்ட் வந்துரும். கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டர் கிளாஸ் ஆன்லைன்ல வந்தீங்கன்னா ரெக்கார்டர் வீடியோ கிளாஸஸ் 200 கிளாஸஸ் வரும், நீங்க எப்ப வேணாலும் ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். ஆஃப்லைன்ல கிளாஸ் டெஸ்ட் சேர்த்தீங்கன்னா ஃபீஸ் 10,000. நம்ம திருச்சியில இருக்கு, சோ திருச்சி ஸ்டூடண்ட்ஸ் ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 2 நம்பர்ல ஏதாவது நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இப்ப வேலைக்கு போயிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட பினான்சியல் சிச்சுவேஷன், ஃபேமிலி சிச்சுவேஷன்ங்கிறது ஒண்ணு இருக்கு ஓகேவா. அப்ப என்னால வேலைக்கு போய் ஆவணம் சார் கட்டாயம் இருந்தது அப்படின்னா நீங்க வேலைக்கு போய்கிட்டு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் படிச்சா போதும் இப்பையில இருந்து. ஏன்னா 10 மாசம் எக்ஸாமுக்கு சாலிடா இருக்கு ஓகேவா, தாலுகிசிக்கு 10 மாசம் சாலிடா இருக்கு. அப்ப 10 மாசம் சாலிடா இருக்குன்றப்ப ஒரு மாசத்துக்கு 30 நாள்னா 300 நாள் நம்ம கையில இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் படிச்சாலே நம்ம கையில 450 மணி நேரம் கிடைக்குது. 450 மணி நேரம் அப்படிங்கிறது தாலுகிசியை படிக்கிறதுக்கு சாலிடா டைம் தான். நீங்க என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா, ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு ஓகேவா, நீங்க வேலையை விட்டுட்டு படிச்சாலும் ரொம்ப கஷ்டம் ஓகேவா. நீங்க நோட்டிபிகேஷன் வருது, அதுக்கப்புறமா நான் வேலையை விட்டு, சரி இப்ப நோட்டிபிகேஷன் வந்துருச்சு ஓகேவா, 3 மாசம் எக்ஸாமுக்கு டைம், நீங்க வேலையெல்லாம் விட்டுறீங்க ஓகேவா, வேலையை விட்டுறீங்க. 3 மாசம்னா 90 நாள். அப்ப நீங்க ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் உட்காந்து படிச்சீங்கன்னா 90 × 5 450 மணி நேரம் படிக்க முடியும். ஆனா நீங்க ஜாபை விடுறீங்க, புரியுதா? நான் என்ன சொல்றேன், நீங்க ஜாபையும் விட வேணாம், படிக்கவும் செய்யலாம். இப்ப இருந்தே படிக்கின்றேன், நமக்கு டைம் சாலிடா இருக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டேங்கிறோம். ஒன்ஸ் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு நான் வேலைக்கு போயிட்டே படிக்கணும், என் ஃபேமிலி சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடறோம் ஓகே. நம்ம ஒரு டைமை யூஸ் பண்ணிக்காம விட்டுட்டு அப்புறம் காரணம் தான் தேடிட்டு இருக்கோம், அது ரொம்ப ரொம்ப தப்பு ஓகேவா. இப்பயே ஜாலியா நீங்க என்ன பண்ணலாம், கிடைக்கிற டைம் எல்லாம் படிச்சீங்கனாலே 1 மணி நேரத்துல 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு உங்களுக்கு சாலிடா கிடைக்கும். அதை டெய்லி கன்சிஸ்டன்டா படிங்க. இதுக்காக நீங்க வேலையை விடணும்னு அவசியம் இல்லை. அதனாலதான் நம்ம ஆன்லைன் டெஸ்ட் கிளாஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோஸ் தான். நீங்க என்னன்னா வேலைக்கு போங்க, போயிட்டு வந்துட்டு அப்புறம் டைம் கிடைக்கிறோட என்ன பண்ணிக்கலாம், உட்காந்து படிச்சுக்கலாம் ஓகேவா. கண்டிப்பா படிக்க டைம் கிடைக்கும். நம்ம என்ன பண்றோம்னா அதான் சொன்ன மாதிரி விட்டுறோம். விட்ட பிறகு நோட்டிபிகேஷன் வந்தோம்னா முட்டி மோதுறது, டோட்டலா டைம் வேஸ்ட். ஏன்னா நீங்க ஒவ்வொரு தாலுகிசி வரப்பயுமே அந்த தப்பு தான் பண்றீங்க. நோட்டிபிகேஷன் வந்தோட படிக்க ஆரம்பிக்கிறீங்க, 1 மார்க் 2 மார்க்ல விட்டுறீங்க, திரும்ப 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 நம்ம அதே தப்பு தான் பண்றோம். இல்ல அப்படின்னா 1 வாரம் ஆகட்டும் படிக்க ஆரம்பிக்கலாம், 1 மாசம் ஆகட்டும் படிக்க ஆரம்பிக்கலாம், அப்படியே தள்ளி 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 போயிட்டு நோட்டிபிகேஷன் வந்தோம்னா படிக்க ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பேர் சொல்றேன் சார் 2024 தாலுகிசி வரும்னா நோட்டிபிகேஷன் வந்தாலும் எங்களால நம்ப முடியும், இல்லைன்னா எங்களால படிக்க முடியாது சார் அப்படின்னு சொல்றீங்க. அதான் சொல்றேன், நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கன்சிஸ்டன்சியோட படிச்சாதான் அது கிடைக்கும் ஓகேவா. அதனால ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இப்ப இருந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் தாலுகிசிக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சார் எனக்கு கோச்சிங் தேவையில்லை, ஸ்கூல் புக் எல்லாமே என்கிட்ட இருக்கு, நானே படிச்சிருவேன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்ல சார் நான் ஒரு அகாடமி சேர்ந்து தான் படிக்கணும்னா ஃபீஸ் பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு கம்மியா எங்கேயுமே ஃபீஸ் கிடையாது ஓகேவா. கட்டுங்க, ஃபீஸ் கட்டுங்க, ஜாயின் பண்ணுங்க, இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணி இந்த வீடியோ பார்த்து முடிச்ச அடுத்த செகண்ட் படிக்க ஆரம்பிச்சிருங்க, புரியுதா. எப்படி இருந்தாலும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சோம் நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ தாலுகிசி 2024 கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். அதுக்கு நீங்க இப்ப இருந்தே படிக்கணும். விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப நம்ம எதுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் போறோம்னா அதுக்காக தான். தயவு செய்து இப்ப இருந்து படிக்க ஆரம்பிச்சோம் ஓகேவா. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.